ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். இன்றைக்கி ரியல் அனாலிசிஸோட நம்ம சிலபஸ் வைஸ் லாஸ்ட் கிளாஸ். இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, இதிலோட நமக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறையா ரிசல்ட்ஸ் இருக்கும், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கும் ஒரு பாயிண்ட்டுக்குன்னு சொன்னேன். ஸோ அதுவும் எம்சிக்யூ கிளாஸும் நம்ம பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து செகண்ட் யூனிட்மே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு வந்துட்டு ரியல் அனாலிசிஸ் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? சரி, இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நேம்டு தியரம்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ் தான் பார்க்க போகிறோம். நேம்டு தியரம் நமக்கே வந்துட்டு சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது நேம்டு தியரமோடு சேர்த்து அங்கங்கே ஒரு சில இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ் இருந்துச்சு, அதையும் இதோடு சேர்த்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபைனலாக தியரம் மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. நம்மளோட தியரம்ஸில் வந்துட்டு எப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேட்டகரி செகண்ட் கேட்டகரின்னு சொல்லிட்டு ஒரு தியரமில் வந்து பிரிச்சிருப்பாங்க. அதை எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, இந்த டென்சிட்டி இருக்கு இல்லையா, நோவேர் டென்ஸு, அதை பொறுத்து பிரிச்சிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரி தியரம்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் எம் இருக்குது, அதில் ஏன்ற சப்செட் எடுத்துக்கிறோம். அதை எப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டகரின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த மெட்ரிக் ஸ்பேஸில் இருக்கிற சப்செட் இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி எழுதலாம்னா, கவுண்டபிள் யூனியன் ஆஃப் நோவேர் டென்செட்டாக நம்மளால் எழுத முடியும். இப்போ நோவேர் டென்செட் இருக்கு இல்லையா, அதோட யூனியனாக நம்ம எழுத முடியும். அந்த யூனியன் வந்து கவுண்டபிளாக இருக்கணும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரின்னு சொல்லுவோம். இதை சாட்டிஸ்ஃபை பண்ணாத எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா செகண்ட் கேட்டகரி தியரம்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கியூங்கிறது நமக்கு என்ன, ரேஷனல் இல்லையா, அதை வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் கேட்டகரின்னு சொல்லுவோம். அதை வந்து நோவேர் டென்செட்டோட யூனியனாக நம்மளால் எழுத முடியும். அண்ட் தென் எவ்ரி இன்டர்வல் இஸ் செகண்ட் கேட்டகரி. இன்டர்வல் எந்த மாதிரி இன்டர்வல் இருந்தாலும் சரி, ஓப்பனாக இருந்தாலும் சரி, க்ளோஸாக இருந்தாலும், ஹாஃப் ஓப்பனாக இருந்தாலும் நம்ம அதை என்னன்னு சொல்லலாம், செகண்ட் கேட்டகரின்னு சொல்லலாம். ஓகேவா? எந்த வகையான இன்டர்வலாக இருந்தாலும் அதை நம்ம வந்து செகண்ட் கேட்டகரி தியரம்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இன்டர்வல்குள்ளே ஏதாச்சும் நம்பர் கொடுத்து அது என்ன கேட்டகரின்னு கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்குள்ளே வந்து இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணவே தேவையில்லை. அது வந்து டென்ஸா நோவேர் டென்ஸா அதெல்லாம் பார்க்கவே வேண்டியதில்லை. டைரெக்டாக செகண்ட் கேட்டகரி தியரம்னு போட்டுடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேரிஸ் கேட்டகரி தியரம். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு நம்ம ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து செகண்ட் கேட்டகரியில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேவா? ஏ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் ஆஃப் செகண்ட் கேட்டகரி. பேரிஸ் கேட்டகரி தியரம் என்ன, ஒரு கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அது செகண்ட் கேட்டகரியில் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ரோல்ஸ் தியரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, f be a real valued function on closed interval a comma b, then it satisfy the following conditions. ஓகேவா? ஒரு fங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம், எந்த இன்டர்வல்குள்ளே, க்ளோஸ்ட் இன்டர்வல் a comma b க்குள்ளே நம்ம எடுத்துக்கிறோம். அது வந்து கீழே இருக்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த f வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் a comma b க்குள்ளே கண்டினியூஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஓப்பன் இன்டர்வல் a comma bயில் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எடுக்கிற ஃபங்க்ஷன் என்னமோ க்ளோஸ்ட் இன்டர்வலில் தான், அந்த க்ளோஸ்ட் இன்டர்வலில் கண்டினியூஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அதோட ஓப்பன் இன்டர்வலில் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இப்போ f ஆஃப் a ஈக்குவல் டு f ஆஃப் bன்ற கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த a comma bக்குள்ளே நமக்கு சின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் எஃப் டேஷ் ஆஃப் சி வேல்யூ வந்து 0வாக இருக்கும். ஓகேவா? அந்த சியை நம்ம வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அதோட வேல்யூ 0வாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாமா? இப்போ ஃபைண்ட் சி ஃபார் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன் க்ளோஸ் இன்டர்வல் -1, +1. இதில் நமக்கு ஏ வேல்யூ -1, பி வேல்யூ +1, சி வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது நமக்கு இந்த எக்ஸ் வேல்யூ எதுக்குள்ளே இருக்கும், இந்த -1லேருந்து +1க்குள்ளே இருக்கும். ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, லிமிட் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா கண்டினியூஸ்ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, அது கண்டினியூஸாக இருக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கணும்னா நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ரெண்டும் கிடைக்கணும், ரெண்டும் ஈக்குவலாக கிடைக்கணும். ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் எடுக்கிறேன், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் எடுக்கிறேன். லெஃப்ட்டுக்கு -1 எடுக்கிறேன், ரைட்டுக்கு +1 எடுக்கிறேன். இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணாலுமே எனக்கு என்ன தான் கிடைக்குது, 0 தான் கிடைக்குது. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா, நம்ம -1 கொடுத்தாலும் +1 கொடுத்தாலும் ஆப்வியஸாக நமக்கு என்ன தான் கிடைக்கும், +1 தான் கிடைக்கும். ஸோ 1 - 1 நமக்கு 0 கிடைக்குது. ஸோ ரெண்டு லிமிட்டுமே நமக்கு என்னவா போகுது, 0வாக கிடைக்கிறதுனால இதுக்கு லிமிட் வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு போட்டாலுமே நமக்கு என்ன தான் கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். ஓகேவா?
இப்போ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏன்னு போட்டுட்டு நம்ம வந்துட்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் a, bன்னு நம்ம சொல்லிடலாமா. நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற செகண்ட் கண்டிஷன் என்னது, f is differentiable on open interval a, b. differentiable condition என்ன, f dash of c equal to limit x tends to c f of x minus f of c divided by x minus c. அப்போ இப்போ நமக்கு f of x ஓட வேல்யூ என்ன, root of 1 minus x square. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ரூட் இருந்துச்சுன்னா இப்போ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம், 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் 1/2ன்னு எழுதலாம் இல்லையா. ஸோ நான் அந்த மெத்தடில் எழுதிக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், ஏன்னா நமக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் சி தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். இந்த ஈக்குவேஷனுக்கு டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷன் என்னன்னு பார்க்குறேன். இப்போ பவரில் 1/2 இருக்குது, என்ன பண்ணுவோம், இப்போ 1 மைனஸ் எக்ஸு பவர் ஒய்ன்னு இருந்தால் என்ன பண்ணுவோம், ஒய் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பவர் ஒய், பவரில் ஒன்று மைனஸ் பண்ணுவோமா, இன்ட்டு இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி என்ன எழுதுவோம், 2xன்னு எழுதுவோம். ஓகேவா, டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷன் கண்டிஷனெல்லாம் ஞாபகம் இருக்கணும், மறந்துடக்கூடாது. ஓகே, என்ன பண்ணுவோம், பவரில் இருக்கிறத முன்னாடி கொண்டு வந்துட்டு பவரில் 1 மைனஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1/2 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் மைனஸ் 1/2 கிடைக்கும். தென் இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அப்போ மைனஸ் 2x நமக்கு கிடைக்கும் இல்லையா, அதை நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பாருங்கள் நமக்கு என்ன கிடச்சிருக்குது அப்படின்னு, இங்கே ஒரு 2 இருக்குதா, இந்த 2வையும் இந்த 2வையும் நம்மளால் கேன்சல் பண்ண முடியுமா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இப்போ மேலே மைனஸ் எக்ஸ் இருக்குது, அதை அப்படியே எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் மைனஸ் 1/2ன்னு இருக்குதா. அப்போ அதை நம்ம எப்படி எழுதலாம், 1 டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் ப்ளஸ் 1/2ன்னு நம்ம எழுதலாமா. பவரில் மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அதோட ரெசிப்ரோக்கில் எழுதி அந்த மைனஸை கேன்சல் பண்ணுவோம் இல்லையா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இந்த 1/2க்கு பதிலாக நான் ஸ்கொயர் ரூட் போட்டுக்கிறேன். ஓகேவா, அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, மேலே மைனஸ் எக்ஸ் நியூமரேட்டரில் கிடைக்குது, டினாமினேட்டரில் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குது. ஓகேவா, இப்போ நமக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆகுது. எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா நம்ம என்ன சொல்லலாம், அது வந்துட்டு டிஃப்ரென்ஷியபிள்னு சொல்லலாம். ஓகேவா, இப்போது இங்கே ஏன் நமக்கு ஒரு டவுட் வரும், கண்டினியூஸ்ன்னு வரும்போது க்ளோஸ் இன்டர்வல் மைனஸ் +1 போட்டோம், ஆனால் டிஃப்ரென்ஷியபிளுக்கு ஏன் -1 வந்துட்டு ஓப்பன் இன்டர்வலில் போடுறோம், -1 +1 ஏன் எடுக்கல அப்படின்னா, இப்போ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம வந்துட்டு -1 +1 கொடுத்தோம்னா இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஸோ நமக்கான வேல்யூ வந்துட்டு கிடைக்காது. ஓகேவா, டினாமினேட்டர் நமக்கு 0 ஆயிடுச்சு அப்படின்னாலே அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்துட்டு நமக்கு கிடைக்காது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓப்பன் இன்டர்வலில் எடுத்துக்கிறாங்க டிஃப்ரென்ஷியபிள் பொறுத்தளவுக்கு. ஓகேவா, சரி, இப்போ நமக்கு ரோல்ஸ் தியரம் என்ன சொல்லுது, எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பின்னு இருக்கணும்னு சொல்லுது. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்குது, எஃப் டேஷ் ஆஃப் சி வந்துட்டு 0ன்ற கண்டிஷனும் நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டையும் நம்ம இப்போ ரோல்ஸ் தியரம்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது எனக்கு எஃப் ஆஃப் ஏவோட வேல்யூ நான் வந்துட்டு இப்போ 1ன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு எஃப் ஆஃப் பியும் என்ன தான் கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். ஓகேவா, இப்போ கொடுத்துருக்குற ஃபங்க்ஷனில் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ, ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது நமக்கு எப்படி மாறிடும், ஏ ஸ்கொயர்னு மாறிடும் இல்லையா. அப்போது இங்கே நமக்கு எக்ஸ் இருந்தப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சதோ அதே தானே ஏ இருந்தப்பவும் கிடைக்கும். அங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம், இங்கே ஏ ஸ்கொயருக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான். ஓகேவா,
இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணமோ அதே மாதிரி தான் எஃப் ஆஃப் ஏக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலுமே நமக்கு என்ன தான் கிடைக்கும்னா ரூட் ஆஃப் 1 - 1 தான் கிடைக்கும். ஆன்சர் வந்து இந்த 0 0 தான் கிடைக்கும். ஸோ ரெண்டுமே ஈக்குவல். ஓகேவா? அடுத்தது போகலாமா? தேர்ட் கண்டிஷன் என்ன? If f of a equal to f of b, then there exists at least one point c belongs to a, b. இப்போ எனக்கு f of xக்கு என்ன கிடைச்சதோ அதே தான் f of aக்கு கிடைச்சது. அப்போ f of aக்கு என்ன கிடைக்குதோ அதே தான் f of b கிடைக்கும். f of bக்கு பதிலாக நான் f of c போட்டாலும் எனக்கு சேம் ஃபங்க்ஷன் சேம் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ f of a equal to எனக்கு f of b தான். ஏன்னா இது கண்டினியூஸாகவும் இருக்குது, டிஃப்ரென்ஷியபிளாகவும் இருக்குது. ஸோ எனக்கு இந்த ரெண்டு கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபையும் பண்ணிருச்சு. ஸோ வந்துட்டு f of aக்கு பதிலாக f of bன்னு போட்டாலும் எனக்கு அதுக்கு வேல்யூ வந்து என்ன தான் கிடைக்கும்? ஈக்குவலாக தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நான் f of aவும் f of b இப்போ நான் ஒன்றுன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டுமே எனக்கு வந்துட்டு ஈக்குவலாக கிடைக்குது. இது ஒன்றா இருந்தால் இது ஒன்றா தான் இருக்கும், இது 2ஆக இருந்தால் இது 2ஆக தான் இருக்கும். எனக்கு ரெண்டுமே என்னவாக தான் இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் சி கண்டுபிடிக்கிறேன். இப்போ கொஸ்டினில் என்ன கிடச்சிருக்குது நமக்கு? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிடச்சிருக்கு இல்லையா? நம்ம பிளே கண்டுபிடிச்சது என்ன கிடச்சிருக்கு? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிடச்சிருக்குது. நம்ம இப்போ எஃப் டேஷ் ஆஃப் சின்னு போடணும். ஸோ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் சி சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஓகேவா? எக்ஸ் இருக்கிற இடத்துல சி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு -c டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 - c ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போது எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0ன்னு நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் இல்லை, நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? f of a equal to f of b, then there exists at least one point c belongs to a, b such that f dash of c equal to 0ன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ f dash of cக்கு வந்துட்டு 0ன்னு கொடுத்ததுனால நான் இங்கே வந்து என்ன பண்ணிக்க போகிறேன்? -c divided by root of 1 - c ஸ்கொயருக்கு ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்க போகிறேன் f dash of cக்கு பதிலாக. இப்போ இந்த டேர்ம் இங்கே வந்துச்சுன்னா 0 இன்டூ டேர்ம் வரும்போது -c ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அப்போ c ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். நம்மளோட இன்டர்வல் என்ன? -1, +1 தான் நம்மளோட இன்டர்வல். இப்போ இந்த 0ங்கிறது இந்த இன்டர்வல்குள்ளே வருமா? கண்டிப்பாக வரும். அப்போ c பிலாங்ஸ் டு a, bக்குள்ளே நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. f of x equal to x minus a into b minus x in closed interval a, b. இப்போ இது வந்து continuous on closed interval a, b and differentiable on a, b. f of a equal to f of b equal to 0. நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. நான் டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ f of x வந்துட்டு நம்ம என்ன கொடுத்துருக்கிற கொஸ்டின் x minus a into b minus x. இதெல்லாம் உங்களுக்கு புரியாத மாதிரி இருந்துச்சுன்னா விட்டுருங்க. நம்ம வந்துட்டு ப்ராப்ளம் கிளாஸில் நான் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டினியூஸ் டிஃப்ரென்ஷியபிள் எல்லாம் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது ப்ராப்ளம் கிளாஸ் பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரிஞ்சிடும். இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஓகேவா? இப்போ f dash of x வேணும்னா என்ன பண்ணணும்? இது uv ஃபார்மேட்டில் இருக்குதா? uv ஃபார்மேட்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? uv dash ப்ளஸ் u dash vன்னு எழுதுவோமா? அந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்க போகிறோம். சாரி, 1 செகண்ட். சரி, இப்போ யூவி ஃபார்முலா அப்ளை பண்ணிக்க போகிறோம். யூங்கிறது இங்கே x மைனஸ் ஏ, விங்கிறது b மைனஸ் எக்ஸ். யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? எக்ஸுக்கு 1 வந்துடும். இது வந்துட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம், ஸோ 0 ஆகிடும். அடுத்தது b மைனஸ் எக்ஸ், b 0 ஆயிரும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 கிடைக்கும். முன்னாடி இருக்க மைனஸ் அப்படியே போட்டுக்கணும். இப்போ இந்த u v டேஷோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். u டேஷ் v ப்ளஸ் u v டேஷ் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு கடைசியில் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஓகேவா? இப்போ f டேஷ் ஆஃப் c ஈக்குவல் டு 0ன்னு போட்டுட்டு இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல c போடணும். c போட்டு ஈக்குவல் டு 0 போட்டு போகிறோம். f டேஷ் ஆஃப் c வந்துட்டு 0 தானே. ஸோ ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் சிக்கு நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. a ப்ளஸ் b டிவைடட் பை 2ன்னு ஒரு வேல்யூ கிடைக்குது. இப்போது a, bன்ற இன்டர்வல்குள்ளே தானே a ப்ளஸ் b டிவைடட் பை 2 வரும். ஓகேவா? இப்போ 1, 2ன்னு இருக்குது.
இப்போ 1+2/2 என்ன வரும்? 3/2 1.5 வரும். அப்போ இந்த 1க்கும் 2க்கும் நடுவில் தானே 1.5 வருது. அதே மாதிரி இப்போ A, Bக்குள்ளே தானே இந்த A+B/2 வரும். ஸோ இது வந்துட்டு ரோல்ஸ் தியரமை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேவா? இது உங்களுக்கு இன்னுமே நான் ப்ராப்ளம் கிளாஸில் கொஞ்சம் டீட்டெயில்டாக கொஞ்சம் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வரேன். இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு நான் ரெஃபரன்ஸ்க்காக சும்மா சிம்பிளாக எடுத்துகிட்டு வந்த எக்ஸாம்பிள்ஸ் தான். நெக்ஸ்ட்டு டார்பாக்ஸ் ப்ராப்பர்ட்டி. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஃப் எஃப் ஹேஸ் அ டெரிவேட்டிவ் அட் எவ்ரி பாயிண்ட் ஆன் த க்ளோஸ்ட் இன்டர்வல் A, B, தென் எஃப் டேஷ் டேக்ஸ் ஆன் எவ்ரி வேல்யூ பிட்வீன் எஃப் டேஷ் ஆஃப் A அண்ட் எஃப் டேஷ் ஆஃப் B. இப்போ எஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது வந்துட்டு க்ளோஸ்ட் இன்டர்வல் A, Bக்குள்ளே எந்த பாயிண்ட் எடுத்தாலுமே அதுக்கு வந்து டெரிவேட்டிவ் இருக்குது அப்படின்னா, இந்த எஃப் டேஷ் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த எஃப் டேஷ் ஆஃப் ஏ அண்ட் எஃப் டேஷ் ஆஃப் பிக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, எஃப்ங்கிறது க்ளோஸ்ட் இன்டர்வல் A, Bக்குள்ளே எந்த பாயிண்டில் வேணாலும் டிஃப்ரென்ஷியபிள் ஆகுது அப்படின்னா அதோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற வேல்யூ எஃப் டேஷ் வந்து இந்த எஃப் டேஷ் ஆஃப் ஏ எஃப் டேஷ் ஆஃப் பிக்குள்ளே தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டெய்லர்ஸ் தியரம். டெய்லர்ஸ் தியரம் இதெல்லாம் நம்ம அந்த யூனிட் 1ல் பார்த்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், பாலினாமியல் ஈக்குவேஷனில் பார்த்த மாதிரி தான். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் அடுத்தது இதோட டிஃப்ரென்ஷியபிள் ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எஃப் டேஷ் ஆஃப் ஏ டிவைடட் பை ஃபஸ்ட் டைமுக்கு 1 ஃபேக்டோரியல் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஏங்கிறது நம்மளோட ஃபங்க்ஷன். அடுத்தது செகண்ட் டைமு, அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஏ கீழே செகண்ட் டைமுக்கு 2 ஃபேக்டோரியல். அடுத்தது செகண்ட் டைம் அந்த ஃபங்க்ஷன் எழுதுறதுனால அதுக்கு ஒரு ஸ்கொயர். அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா என்ன வரும், ஒரு கட்டத்தில் எஃப் என் ஆஃப் ஏ அதாவது nth டைம் வரும், டிவைடட் பை என்ன ஃபேக்டோரியல் போடுவோம், n ஃபேக்டோரியல் போடுவோம். அதே மாதிரி இன்டூ எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் பவர், இங்கே என்ன போடுவோம், என்னன்னு போடுவோம். இது வரைக்கும் போகும். இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெய்லர் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டெய்லர் சீரீஸில் இந்த ஏ இருக்குது இல்லையா, இந்த ஏக்கு பதிலாக நம்ம வந்துட்டு எல்லா இடத்துலையும் 0 போட்டோம் அப்படின்னா கிடைக்கிற சீரீஸை தான் நம்ம மெக்லாரின் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, டெய்லர் சீரீஸில் ஏக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ என்ன சொல்கிறோம், மெக்லாரின் சீரீஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு 0 போடலாமா எஃப் ஆஃப் ஏக்கு, அப்போ ஃபஸ்ட் டேர்ம் என்ன ஆகும், எஃப் ஆஃப் 0ன்னு ஆகும். அடுத்தது நமக்கு இங்கே ஏ இருக்கிற இடத்துல எல்லாம் 0 போட்டாச்சு, எஃப் டேஷ் ஆஃப் 0 எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 அந்த மாதிரி எஃப்என் ஆஃப் 0 வரைக்கும் போட்டாச்சு. இதை பேஸ் பண்ணி நம்மளோட இந்த சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் டேன் எக்ஸ் வேல்யூவெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் சொன்னது தான், உங்களுக்கு இதோட எல்லா வேல்யூமே தெரியும். ஓகேவா, அப்புறம் நிறைய பேர் நான் இந்த ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். அதில் வந்துட்டு எனக்கு 11/3 வரல, 8/3 தான் வருது, 4/3 தான் வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இங்கே டேனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேக்டோரியல் இருக்காது. ஓகேவா, இப்போ 2x⁵ டிவைடட் பை 15 இருக்கும். அங்கே எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு 5 ஃபேக்டோரியல் போட்டிருக்கீங்க. என்னோட நோட்ஸில் அப்படி இருக்கா இல்லை நீங்கள் அப்படி எழுதிருக்கீங்களான்னு தெரில. ஸோ அது என்னென்னு பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் யூனிட்டில். இதெல்லாம் நம்மளோட ஜென்ரல் வேல்யூ தான், சைன் எக்ஸு காஸ் எக்ஸு இதெல்லாம் வந்துட்டு நமக்கு எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னா மெக்லாரின் சீரீஸில் வருது. ஓகேவா, அங்கே நம்ம பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் போட்டு இதெல்லாம் எப்படி வந்துச்சுங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இங்கே மெக்லாரின் சீரீஸுக்கு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். பட் வேல்யூ எதுவுமே மாறாது. ஓகேவா, லாகாக இருக்கட்டும், சைன் ஹெச்எக்ஸ், சைன் ஹெச்எக்ஸ்னா ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் நமக்கே தெரியும். சைனுக்கு என்ன வரும், ஆட் நம்பர்ஸ் மட்டும் வரும், காசுக்கு ஈவன் மட்டும் வரும், tan இன்வர்ஸ்க்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பார்த்தாச்சு. 1 + x ^ 1 1 - x ⁻−1 இது எல்லாமே நம்ம எங்கே பார்த்துட்டோம், ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்துட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு அந்த எக்ஸ்பென்ஷன் நான் எழுதிட்டு வந்துட்டேன். ஓகேவா, ஒவ்வொரு தடவையும் ஃபஸ்ட் யூனிட் ஓப்பன் பண்ண முடியாதுல்ல, ஸோ இந்த எழுதிட்டு வந்துட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான். நெக்ஸ்ட்டு எல் ஹாஸ்பிட்டல் ரூல். எல் ஹாஸ்பிட்டல் ரூல் தான் நமக்கு மெயினாக எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம்னா இந்த லிமிட்டு, கண்டினியூட்டி, டிஃப்ரென்ஷியபிலிட்டி எல்லாம் நேற்று படித்தோம் இல்லையா, அந்த எல்லா ப்ராப்ளமில் ஒரு 10 ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா 8 ப்ராப்ளம்க்கு இதை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ எல் ஹாஸ்பிட்டல் ரூல் எங்கே யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து லிமிட் கண்டுபிடிக்கிறோம் இல்லைனா வந்து டிஃப்ரென்ஷியபிளான்னு பார்க்குறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் ஆன்சர் எப்படி வரும்னா 0/0, ∞/∞, இந்த மாதிரி 1/0 இந்த மாதிரி நமக்கு என்ன வரும் அப்படின்னா இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மில் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ வந்துட்டு 1/1ன்னா 1ன்னு சொல்லுவோம், 0/0 1ன்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். ∞/∞ 1ன்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் என்னது,
இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். இந்த மாதிரி இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மில் நமக்கு ஆன்சர் கிடச்சிது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ணி எழுதுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா எல் ஹாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணுவோம். இப்போ எல் ஹாஸ்பிட்டல் ரூல்னால் என்ன அப்படின்னா, இப்போ f(x) டிவைடட் பை g(x)ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு வந்துட்டு எனக்கு 0/0ன்னு ஆன்சர் கிடச்சிருச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். f'(x) கண்டுபிடிச்சிட்டு g'(x) கண்டுபிடிச்சிட்டு இதை வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்கிற லிமிட் நம்ம வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா எல் ஹாஸ்பிட்டல் ரூல்னு சொல்கிறோம். ஓகேவா? கொடுத்துருக்கிற கொஸ்டினுக்கு நம்ம வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுத போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இஃப் லிமிட் எக்ஸ்டெண்ட் டு சி f(x) டிவைடட் பை g(x) ஈக்குவல் டு 0/0ன்னு எனக்கு கிடச்சிருது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம இந்த ரூலை யூஸ் பண்ணுவோம். இதை எப்படி எழுதுவோம்? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி f(x) டிவைடட் பை g(x)ன்னு இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி மாற்றி எழுதலாம்? லிமிட் எக்ஸ்டெண்ட் டு சி f'(x) டிவைடட் பை g'(x). டேஷ்னா நம்ம ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்போம். ஈக்குவல் டு எல். இப்படி மாற்றி எழுதும்போது அதுக்கு நமக்கு என்ன கிடச்சிரும்னா லிமிட்டு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இப்போது x²/xங்கிற ஃபங்க்ஷன் நான் எடுத்துக்கிறேன். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0ன்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? 0/0ன்னு கிடைக்கும். இது ஒரு இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். ஸோ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்? அடுத்த ஸ்டெப்பில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? x² 2x வந்துடும். எக்ஸு கான்ஸ்டன்ட் டேர்ம் 1ன்னு வந்துடும். அப்போ ஈக்குவேஷன் எனக்கு இப்போ 2xன்னு இருக்குது. இதுக்கு எக்ஸுக்கு வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 0ன்ற ஒரு டிட்டர்மினன்ட் ஃபார்மில் ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? என்ன வேல்யூ வேணாலும் கிடைக்கலாம் அந்த லிமிட்டு. பட் இங்கே நமக்கு இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மில் இருக்கு இல்லையா, அதனால் அதை ஒரு தடவை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதிக்க போகிறேன். நீங்கள் இங்கே வந்துட்டு ஏன் மேம் இது வந்து டிவிஷனில் தானே இருக்குது, u/vயில் போடணுமா அப்படின்லாம் நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம். u/vலாம் போட வேண்டாம். மேலே இருக்கிற டேர்மு f(x)ன்னு எடுத்துக்கோங்க, கீழே இருக்கிற டேர்மு g(x)ன்னு எடுத்துக்கோங்க, மேலே இருக்கிறத f'(x)ன்னு போட்டுக்கோங்க, கீழே இருக்கிறத g'(x)ன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 x டிவைடட் பை tan xக்கு டேரெக்டாக எனக்கு வந்து 0 போடும்போது 0/0 கிடைக்குது. நெக்ஸ்ட் நான் எல் ஹாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா 0/0ங்கிறது எனக்கு இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். இதோட லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? இப்போ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு 1 கிடைக்கும். tan xக்கு நமக்கு என்ன கிடைக்கும்? sec² கிடைக்கும். ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 1/1 ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்குது. இந்த பிளேஸில் தான் நம்ம வந்துட்டு எல் ஹாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணுவோம். இது ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கூட நோட் பண்ணி வைங்க. இன்னும் நம்ம MCQs பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். ஓகேவா? மேலே இருக்கிற டேர்மையும் கீழே இருக்கிற டேர்மையும் ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுத்துருக்கிற லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏன்னா ஆன்சர் வந்து இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மில் நமக்கு இருக்கக்கூடாது. அதுக்காக நெக்ஸ்ட்டு மீன் வேல்யூ தியரம் ஆர் லா ஆஃப் மீன் ஆர் லெக்ரான்ஜிஸ் மீன் வேல்யூ தியரம். இந்த ஒரு தியரமுக்கும் இந்த 3 பேர் இருக்குது. அதனால் நான் 3ஐயுமே எழுதிட்டு வந்துட்டேன். ஏன்னா நீங்கள் வெறுமே சிலபஸில் மீன் வேல்யூ தியரம்னு தானே இருக்குதுன்னு அதை மட்டும் படிச்சிடக்கூடாது. 3 பேர் இருக்குது. ஓகே. Let f be a real valued function on closed interval a, b satisfy the following conditions. இதுக்கு ஃபஸ்ட்டு 2 கண்டிஷனுமே ரோல்ஸ் தியரம் மாதிரியே தான் வரும். தேர்ட் கண்டிஷன்லையும் பார்த்தீங்கன்னா there exist at least one point c belongs to a, b வரைக்கும் அதுதான். அங்கே கண்டிஷன் என்ன இருக்கும்? f of a equal to f of bன்னு இருக்கும். இங்கே அப்படி இல்லாமல் f'(c) equal to f of b minus f of a divided by b minus aன்னு கிடைக்கும். ஓகேவா? இந்த ஒன்று தான் டிஃப்ரென்ஸு ரோல்ஸ் தியரமுக்கும் இந்த மீன் வேல்யூ தியரமுக்கும். இப்போ f(x) equal to x³ வந்து நான் எடுத்துக்கிறேன். க்ளோஸ் இன்டர்வல் -2, +2க்குள்ளே f(x)ஓட வேல்யூ x³. அப்போ f'(x)க்கு என்ன வரும்? 3x² வருமா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது? ஸோ இதுதான் நம்ம இப்போ என்னென்னு எடுத்துக்க போகிறோம்? f'(c)ன்னு எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு f of a. f of aக்கு என்ன அப்ளை பண்ணணும்? இந்த ஃபஸ்ட்டு லிமிட் இருக்குது இல்லையா, இதுதான் f of a. இப்போது -1, +1 கொடுத்தாங்கன்னா இது a, இது b, அந்த மாதிரி தான். ஓகேவா? இப்போ -2, +2 கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்? லிமிட்டு அப்ளை பண்ணுறேன். f of a equal to f of -2³ எனக்கு -8 கிடைக்குது. f of b equal to f of 2³ +8 கிடைக்குது. f'(c) நம்ம என்ன பண்ணணும்? அப்போது f of b ஓட வேல்யூ -f of a ஓட வேல்யூ டிவைடட் பை b minus a போட்டுக்கிறோம். போடும்போது எனக்கு ஃபைனலாக 4ன்ற வேல்யூ கிடைக்குது. இப்போது 3x² நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குது? 4 கிடச்சிருக்குது. அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்? சின்னு போட்டுக்கணும். ஏன்னா நம்மளோட சி வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இப்போது 3c² = 4னா c² = 4/3ன்னு கிடைக்குது. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்?
இங்கே சி ஸ்கொயர்னு இருக்கிறனால ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். சி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2/√3ன்னு கிடைக்கும். இது வந்துட்டு நம்மளோட இன்டர்வல் -2, +2, அதாவது a, bக்குள்ளே இருக்கும். ஓகேவா? இப்படி தான் வந்துட்டு இந்த தியரம் வந்துட்டு நமக்கு கொடுத்தாங்கன்னா ப்ராப்ளம்ஸ் போடணும். நெக்ஸ்ட் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் தியரம். இது உங்களுக்கு இந்த டெஃபனேஷன் பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நான் டைரெக்டாக ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். இப்போது எஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை நான் என்னென்னு சொல்கிறேன்னா பையன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாகவும் இருக்குது, 1-to-1 ஃபங்க்ஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. எதில் அப்படின்னா ஜேன்ற ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனில் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேவா? அது கண்டினியூஸாக இருக்கிற பாயிண்ட் வந்து சி. ஓகே, எஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் பை. இப்போ எஃப்ங்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து சின்ற பாயிண்டில் கண்டினியூஸாக இருக்குது அண்ட் 1-to-1 ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் இருக்குது. எதுக்குள்ளே அப்படின்னா ஜேன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே. ஓகேவா? இப்போது இந்த பை இருக்கு இல்லையா, இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், இதுக்கு நான் வந்துட்டு இது கண்டினியூஸாக இருக்குல்ல சி, அந்த பாயிண்டில் இதுக்கு நான் டெரிவேட்டிவ் எடுக்கிறேன். டெரிவேட்டிவ் எடுத்தால் நம்ம என்னென்னு சொல்லுவோம், எஃப் ஆஃப் சின்னு வந்துட்டு நான் டெரிவேட்டிவ் எடுத்தேன் அப்படின்னா அந்த பை டேஷோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா பை கிடைக்கும். ஓகேவா? லெட் எஃப் பி ஏ 1-to-1 ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் ஆன் ஜே. Let pi be the inverse function for f if f is continuous at c belongs to j and if pi has derivative at d equal to f of c with pi dash equal to pi, then f dash of c exists and f dash of c equal to 1/pi dash of d. ஓகேவா? fன்ற ஃபங்க்ஷன் ஜேல எடுக்கிறோம். அது என்னவா இருக்குது, 1-to-1 ரியல் ஃபங்க்ஷனாக இருக்குது ஜேல அண்ட் ஜேக்குள்ளே இருக்கிற சிங்கிற பாயிண்ட்டுக்கு கண்டினியூஸாகவும் இருக்குது. இப்போ எஃபோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் பையை நான் எடுக்கிறேன். ஓகே, அந்த பை வந்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னா d equal to f of cங்கிற பாயிண்டில் அதுக்கு வந்து எனக்கு டெரிவேட்டிவ் கிடைக்குது அண்ட் அந்த பை டேஷோட வேல்யூ என்னவா தான் இருக்குது, பையாக தான் இருக்குது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு f dash of c எக்ஸிஸ்ட் ஆகும் அண்ட் அதோட வேல்யூ 1/pi dash of dயாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு f of x எடுக்கிறேன். அதுக்கு வந்துட்டு f of xக்கு 3xன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். ஓகேவா? 3 into x இப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி வரும், 3 into xன்னு இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிக்க போகிறேன், இப்போ x/3ன்னு எடுத்துக்க போகிறேன் அதோட இன்வர்ஸ்க்காக. ஓகேவா? இப்போது f of x 3x, pi of x வந்துட்டு x/3ன்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ f dash of x என்ன வரும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு 3 கிடைக்கும். அதே மாதிரி பை டேஷ் ஆஃப் எக்ஸ் எனக்கு என்ன கிடைக்கும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/3ன்னு கிடைக்கும். நம்மளோட ஈக்குவேஷன் என்ன, எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 1/pi dash of d. இப்போது இங்கே எக்ஸுக்கு பதிலாக இப்போ நான் சி போட்டுக்க போகிறேன், இந்த பை டேஷுக்கு வந்துட்டு டி போட்டுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், எஃப் டேஷ் ஆஃப் சிக்கு நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குது, 3 கிடச்சிருக்குது. ஈக்குவல் டு பை டேஷ் ஆஃப் டிக்கு நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குது, 1/3 கிடச்சிருக்குது. ஸோ இதோட இன்வர்ஸ் தான் நமக்கு இங்கே கிடச்சிருக்குது இல்லையா. ஸோ நமக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஏன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு நமக்கு என்னென்னு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க, 1/pi dash of x வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நமக்கு மேலே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு என்ன கிடச்சிருக்குது, 3 கிடச்சிருக்குது. ஈக்குவல் டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, நம்ம இப்போது இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷனில் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு எனக்கு 3 கிடச்சிருக்குது, 1/pi dash of xக்கு நமக்கு என்ன கிடச்சிருக்குது, 1/3 கிடச்சிருக்குது. இப்போ இந்த 3யை மேலே கொண்டு போகலாமா, 3 = 3. அப்போ ரெண்டு பக்கமும் நமக்கு ஒரே வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? கிவன் கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. Next, measure 0. The subset E of R dash is said to be a set of measure 0. If epsilon greater than 0, there exists a finite countable number of open interval I1, I2, etc. such that E subset of union of In and summation In less than epsilon, where In means length of. ஓகே, இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு ஆர் டேஷில் நமக்கு ஈன்ற ஒரு சப்செட் இருக்குது. அதை நம்ம எப்போ மெஷர் 0ன்னு சொல்லுவோம் அப்படின்னா, அந்த ஆரில் வந்துட்டு நமக்கு ஃபைனைட் ஆர் கவுண்டபிள் நம்பர் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல். ஓகேவா? ஃபைனைட்டாக இருக்கணும், இல்லைனா கவுண்டபிள் நம்பர், ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் கான்செப்ட் தான். ஓப்பன் இன்டர்வல்ஸ் எப்படி இருக்கணும்னா
ஃபைனைட்டாக இருக்குது. அதுக்கு நான் வந்து யூனியன் எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ I1 I2 IN வரைக்கும் எக்ஸெட்ரா இவ்வளோ கவுண்டபிள் ஓப்பன் இன்டர்வல் வந்து எனக்கு இப்போ அந்த ஆறில் இருக்குது. இப்போ இந்த இருக்கு இல்லையா, இந்த ஓப்பன் இன்டர்வல்ஸ்க்கெல்லாம் நான் யூனியன் எடுப்பேன்ல, அப்போ எனக்கு ஒரு செட்டு கிடைக்கும்ல, அதுக்கு இந்த வந்து சப்செட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மெஷர் 0ன்னு சொல்லுவோம். ஓகேவா, புரிஞ்சிடுச்சா? ஈன்றது ஆறுக்குள்ளே இருக்கிற ஒரு சப்செட்டு. இந்த ஆறில் இருக்கிற I1 I2 எக்ஸெட்ரா IN, அதாவது எல்லா கவுண்டபிள் நம்பர் ஆஃப் ஓப்பன் இன்டர்வலுக்கும் யூனியன் எடுக்கும்போது கிடைக்கிற செட்டுக்கும் இந்த வந்து சப்செட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், மெஷர் 0ன்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ரீமான் இன்டெக்ரல். ரீமான் இன்டெக்ரல் என்ன அப்படின்னா ஒரு ஐன்ற ஒரு இன்டர்வல் எடுத்துக்கிறோம், அது வந்து பவுண்டடாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அது நமக்கு வந்துட்டு எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கேபிட்டல் எம்ங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லீஸ்ட் அப்பர் பவுண்டு தானே எடுப்போம். மேக்ஸிமம் வேல்யூனாலே நமக்கு என்ன தான், லீஸ்ட்டு அப்பர் பவுண்டு தான். இது நம்ம முன்னாடி பவுண்டடில் பார்த்த கான்செப்டே தான். ஆனால் இங்கே என்ன பார்க்குறோம், ஃபங்க்ஷனுக்கு பார்க்குறோம். அங்கே சீக்வன்ஸுக்கு பார்த்தோம், இங்கே ஃபங்க்ஷனுக்கு பார்க்குறோம், அவ்வளோதான். லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட்டு மினிமம் வேல்யூக்கு கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அங்கே பார்த்த அதே தான், அங்கே மேக்ஸிமம்னா என்ன பார்த்தோம், லீஸ்ட் அப்பர் பவுண்ட் பார்த்தோம் இல்லையா, அதே தான் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும் கூட சேர்ந்து வரும். அடுத்தது இது வந்து ஆசிலேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மேக்ஸிமம் வேல்யூவும் மினிமம் வேல்யூவும் மைனஸ் பண்ணி எழுதணும், அவ்வளோதான். ஓகேவா, இதுக்கு ப்ராப்ளம் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் ஆஃப் இன்டர்வல் ஆர் பார்ட்டிஷன். இப்போ A, ஒரு க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் இன்டர்வல் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம அதை வந்து ஃபைனைட் செட்டாக பிரிக்க முடியும்ல. இப்போ 1, 2 இருக்குது அப்படின்னா நான் வந்து 1/2 3/2 2 இப்படி பிரிக்கிறேன்னு வைங்களேன். இப்போ 3/2ஓட வேல்யூ என்னது 1.5, அது இதுக்குள்ளே தானே வரும். ஸோ இந்த மாதிரி அதை நம்ம ஃபைனைட் இன்டர்வல்ஸாக பிரிப்போம் இல்லையா, அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சப்டிவிஷன் இல்லைனா பார்ட்டிஷன்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்பர் சம் அண்ட் லோவர் சம். இதுவும் அதே மாதிரி தான். அப்பர் சம் லோவர் சம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பர் சம்முக்கு சம்மேஷன் k = 1 to n மேக்ஸிமம் ஆஃப் f from ik இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ik. மாடுலஸ் ஆஃப் ikனா என்ன அப்படின்னா நம்ம இப்போ இந்த a,bக்குள்ள a/2 bன்னு எழுதிக்கிறோன்னு வைங்க. இப்போ இது எப்படி எழுதலாம், a,a/2ன்னு ஒரு இன்டர்வல் எழுதலாம், a/2, bன்னு ஒரு இன்டர்வல் எழுதலாம். இந்த ரெண்டு இன்டர்வல்குள்ளே இருக்கிற லென்த் இருக்குது இல்லையா, அதுதான் நமக்கு என்ன அப்படின்னா இந்த மாடுலஸ் ஆஃப் ik வேல்யூ. ஓகேவா, எம்ங்கிறது நமக்கு எப்பவும் போல் மேக்ஸிமம், இது வந்துட்டு மினிமம் வேல்யூ. இது நான் உங்களுக்கு ப்ராப்ளமோட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்போ தான் புரியும். அந்த அப்பர் சம் லோவர் சம் மட்டும் உங்களுக்கு நான் ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். Next, refinement of subdivision. Let sigma and tau be two subdivision of a, b. Then tau is a refinement of sigma if sigma subset of tau. இது நார்மலாக நம்ம இப்போ செட்டில் பார்த்தது தான். இப்போ a, bன்ற ஒரு செட்டு எடுத்துக்கிறோம். a சப்செட் ஆஃப் பின்னா என்ன, ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் பிக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஏ சப்செட் ஆஃப் பின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா சப் டிவிஷன்னு சொல்கிறோம். அதுக்கு சிக்மா வந்து இப்போது டவுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா சப்செட்டுங்கிற வேர்டுக்கு பதிலாக இங்கே நம்ம ரீஃபைன்மெண்ட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ P1 வந்துட்டு நான் P1ஓட ரீஃபைன்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, P1 P1ஓட ரீஃபைன்மெண்ட்டு நான் எடுத்துக்கிறேன். அப்போ ஆப்வியஸாக எப்படி தான் இருக்கும்னா அப்பர் பவுண்ட் ஆஃப் P1 வந்துட்டு அப்பர் பவுண்ட் ஆஃப் P1 இந்த ரீஃபைன்மெண்ட் இருக்கு இல்லையா, இதை விட எப்பவுமே என்னவா தான் இருக்கும், பெருசாக தான் இருக்கும். அதே மாதிரி லோவர் பவுண்ட் ஆஃப் P2 வந்துட்டு ஸ்டார் மிஸ் ஆயிடுச்சு. லோவர் பவுண்ட் ஆஃப் P2 வந்து லோவர் பவுண்ட் ஆஃப் P2 ஸ்டாரை விட எப்பயுமே என்னவா தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதெல்லாம் வெறும் தியரம் பேஸ்டு தான். உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துட்டு அந்த அப்பர் சம் லோவர் சம் எல்லாம் தான். நெக்ஸ்ட் அப்பர் இன்டெக்ரல் அண்ட் லோவர் இன்டெக்ரல். அங்கே பார்த்தது சம்மு, இங்கே பார்க்குறது இன்டெக்ரல், அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா,
அப்பர் இன்டெக்ரலுக்குனா என்ன வரும், ஏலேருந்து -b வரைக்கும் இன்டர்வல் f of x dx கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆஃப் அப்பர் வேல்யூ. ஓகேவா, லோவர் இன்டெக்ரலுக்கு அதே மாதிரி தான். ஆனால் இங்கே என்ன பண்ண போகிறோம், லீஸ்ட் அப்பர் பவுண்டு போட்டுக்க போகிறோம். ஓகே, லோவஸ்ட் வேல்யூ. அப்பர் இன்டெக்ரலுக்கு கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டு, லோவர் இன்டெக்ரலுக்கு லீஸ்ட் அப்பர் பவுண்டு. இங்கே எல்லாமே இதே தான். ஃபஸ்ட்டில் எம்முன்னு போட்டிருப்பாங்க, மேக்ஸிமம் ஆஃப்னு போட்டிருப்பாங்க. இங்கே அதுக்கு முன்னாடி இப்போ என்ன பார்த்தோம், அப்பர் சம்முன்னு பார்த்தோம். இப்போ அப்பர் இன்டெக்ரல்னு பார்க்குறோம். பட் எல்லாத்துக்குமே அப்புன்னு வந்துட்டாலே நம்ம கிரேட்டஸ்ட்டு லோவர் பவுண்டு தான். அதே மாதிரி லோவர்னு வந்துட்டாலே லீஸ்ட் அப்பர் பவுண்டு தான். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட்டு ரீமான் இன்டெக்ரல். ரீமான் இன்டெக்ரல்னால் என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ -aலேருந்து b வரைக்கும் ஒரு இன்டெக்ரல் எடுத்து f of x dx எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு +aலேருந்து -b வரைக்கும் மாற்றி எடுக்கிறோம் f of x dx. நெக்ஸ்ட்டு +a to +bக்கே எடுக்கிறோம் f of x dx. இந்த 3 வேல்யூமே நமக்கு ஈக்குவல்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா, இது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளம் போடும்போது நல்லா புரியும். இப்போ பாருங்கள், இதுக்கு நமக்கு அப்பர் சம் கேட்டிருக்காங்க. f of x = xன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸோட லிமிட் எப்படி இருக்குன்னா க்ளோஸ் இன்டர்வல் 0,1க்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதோட சிக்மாக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிக்மாங்கிறது என்ன, இந்த க்ளோஸ் இன்டர்வல் 0,1க்குள்ளே இருக்கிற சப்டிவிஷன். ஓகேவா, இது நமக்கு 0, 1/4, 2/4 அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், 0,15 1/4 ஒரு செட்டு, 1/4, 2/4 ஒரு செட்டு, அதே மாதிரி 2/4, 3/4 ஒரு செட்டு, நெக்ஸ்ட்டு 3/4, 1 ஒரு செட். இந்த மாதிரி நம்ம இதைய 4 இன்டர்வலாக பிரித்து எழுதிக்கிறோம். இப்போ 4 இன்டர்வல்லையுமே லீஸ்ட் அப்பர் பவுண்ட் நான் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு 0,1/4க்கு லீஸ்ட் அப்பர் பவுண்டு, கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். அதே மாதிரி லீஸ்ட் அப்பர் பவுண்டு, கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டு, இந்த மாதிரி 4 இன்டர்வலுக்கும் நம்ம எழுதிக்க போகிறோம். எழுதிட்டு நம்மளோட ஐ இருக்கு இல்லையா, ஐங்கிறது என்னது, இந்த இன்டர்வல்ஸ்குள்ளே இருக்கிற லென்த்து. இங்கே நமக்கு ஐயோட வேல்யூ 1/4. இப்போ 0க்கும் 1/4க்கும் என்ன டிஃப்ரென்ஸு, 1/4 தான் டிஃப்ரென்ஸ். அதே தான் இது எல்லாத்துக்குமே வரும். ஓகேவா, மேக்ஸிமம் சப்டிவிஷன் நம்ம எப்படி பிரிப்போம்னா ஒரே இன்டர்வல் வச்சு தான் பிரிப்போம். ஸோ 1/4 தான் நம்மளோட ஐ வேல்யூ. ஸோ லீஸ்ட் அப்பர் பவுண்டுக்கு அப்பர் சம்முக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 1/4 இருக்கு இல்லையா ஐ வேல்யூ, ஐ இன்ட்டு இங்கே நமக்கு இப்போ 4 அப்பர் வேல்யூ கிடச்சிருக்குல்ல, அதை ஆட் பண்ணணும். அதே மாதிரி லோவர் சம்முக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐ இன்ட்டு இங்கே லோவஸ்ட்டுக்கு 4 வேல்யூ கிடச்சிருக்குல்ல, இதை அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போ இங்கே 1/4 எனக்கு உள்ளுக்குள்ளே என்ன கிடைக்குது அப்படின்னா 10/4 கிடைக்குது. மல்டிப்ளை பண்ண 10/16 5/8 எனக்கு இங்கே அப்பர் சம் கிடைக்குது. இங்கே அதே மாதிரி 1/4 × 6/4 கிடைக்குது. அப்போ 6/16 3/8 எனக்கு கிடைக்குது. இதுதான் இதோட லோவர் சம். ஓகேவா, அப்பர் சம் லோவர் சம் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு கொடுத்துருக்கிறத இங்கே சிக்மா கொடுத்துட்டாங்க. கொடுக்கல அப்படின்னா நம்மளே பிரிச்சுக்கலாம். நம்மளே பிரித்தோம்னா இன்னுமே ஈஸியாக பிரிக்கலாம். இப்போ 0லேருந்து 1/2 அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஓகேவா, நம்மளாக பிரிக்கும்போது இந்த மாதிரி 5 இன்டர்வல்ஸ் கொடுத்து பிரிக்கணுமான்னு கேட்டால் இல்லை. நீங்கள் 2 இன்டர்வல்ஸ்லேயே முடிக்கிறதுனாலும் முடிக்கலாம். முடிச்சிங்கனாலும் ஆன்சர் என்னவாக தான் நமக்கு இருக்குன்னா சேமாக தான் இருக்கும், சேஞ்ச் ஆகாது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு f of x = xன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,4க்குள்ளே இது ரீமான் இன்டெக்ரபிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு f of xோட வேல்யூஸ் எழுதுகிறோம் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,4 வரைக்கும். இப்போ இது 0லேருந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, ஓப்பன் இன்டர்வல் 1க்குள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு 0ன்ற வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி க்ளோஸ்ட் இன்டர்வல் 1லேருந்து ஓப்பன் இன்டர்வல் 2 வரைக்கும் இருந்துச்சுன்னா 1ங்கிற வேல்யூ கிடைக்கும். க்ளோஸ்ட் இன்டர்வல் 2, ஓப்பன் இன்டர்வல் 3னா 2ன்ற வேல்யூ கிடைக்கும். இந்த மாதிரி 4 வரைக்கும் நம்ம எழுதியாச்சு. ஓகேவா, 4th வேல்யூ நமக்கு என்னவாக தான் இருக்கும், x = 4ன்னு இருந்தால் மட்டும்தான் நமக்கு 4 கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ அதை எழுதியாச்சு. 0 to 4 வரைக்கும் நமக்கு இன்டர்வல் இருக்குது f of x dx. அப்போ 0லேருந்து 1 வரைக்கும் நமக்கு ஒரு இன்டெக்ரல் பார்ட்டு, 1லேருந்து 2 வரைக்கும் ஒன்று, 2லேருந்து 3 வரைக்கும் ஒன்று, 3லேருந்து 4 வரைக்கும் ஒன்று. இதோட வேல்யூஸ் போட்டு ஆட் பண்ணால் நமக்கு வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 6 கிடைக்குது. ஓகேவா, அதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், பவர் சீரீஸ். The function of the form f of x = summation n = 0 to infinity cn x power n, or more generally f of x = summation n = 0 to infinity cn into x minus a power n. These are called analytic function. இந்த ஃபார்மில் இருந்தாலும் சரி, இந்த ஃபார்மில் இருந்தாலும் சரி, இது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அனலிட்டிக் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம்.
இங்கே எக்ஸ் பவர் n இருக்கு இல்லையா, இங்கே எக்ஸ் மைனஸ் n இருக்கு இல்லையா, இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு ZN போடுவோம். அப்படி போட்டோம் அப்படின்னா அது என்னன்னு நம்ம சொல்லுவோம்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த கிவன் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா CN, இது வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவோம். அதே மாதிரி Z பவர் என்னன்னு போட்டுட்டு அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பவர் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ நமக்கு டோட்டலாக 2 ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டையும் நம்ம வந்துட்டு அனலிட்டிக் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அதில் இந்த CNங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பரோட சீக்வன்ஸ் மாதிரி நமக்கு கொடுத்துட்றாங்க. ZNங்கிற Z பவர் என்னங்கிற ஒரு சீக்வன்ஸ் வச்சு நமக்கு கொடுத்துட்றாங்க. அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பவர் சீரீஸ்ன்னு சொல்கிறோம். அந்த CNங்கிறது என்னவா இருக்கும்னா அந்த கோஎஃபிஷியன்ஸாக இருக்கும். ஓகேவா, அந்த சீரியஸ்க்கு வந்துட்டு இப்போ Z பவர் என்னன்னா 2 × Z பவர் n அப்படின்னா இந்த 2ங்கிறது நம்மளோட அந்த CN வேல்யூவாக இருக்கும், அந்த கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஒரு சீரியஸ் பவர் சீரியஸ் நம்ம எப்போ கன்வர்ஜன்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த Z இருக்கு இல்லையா, அந்த Z வந்துட்டு இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே இன்டீரியருக்குள்ளே வந்துடுச்சு, இந்த சர்க்கிளுக்கு உள்ளேயே அந்த இசட்டோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சுன்னா கன்வர்ஜன்னு சொல்லுவோம். சப்போஸ் இந்த சர்க்கிளை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்னா டைவர்ஜஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜஸ். இப்போ வந்துட்டு ஒரு பவர் சீரீஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு சம்மேஷன் CN Z பவர் n. இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சுப்ரீமம் ஆஃப் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் CN வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். தென் ஆரோட வேல்யூ என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த நமக்கு இங்கே ஒரு வேல்யூ கிடைக்கிது இல்லையா ஆல்ஃபாக்கு, அதோட ரெசிப்ரோக்கல் 1/ஆல்ஃபான்னு சொல்கிறோம். இந்த ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கும் போது நமக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா, அந்த வேல்யூவில் அந்த மாடுலஸ் ஆஃப் இசட்னா இங்கே நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ லெஸ் தென் R, அதாவது இந்த ஆரை விட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜஸை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜஸ்ன்னு சொல்லுவோம். கிரேட்டர் தென் ஆராக இருந்துச்சுன்னா டைவர்ஜஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த ஆரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜஸ்ன்னு சொல்கிறோம். இது உங்களுக்கு ப்ராப்ளம் பார்க்கும்போது புரியும். இப்போ வந்துட்டு நான் சம்மேஷன் 2 × Z பவர் n சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு இந்த கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கு இல்லையா, இதுதானே நம்மளோட அந்த C வேல்யூ. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, தென் என்ன கொடுத்துருக்காங்க சுப்ரீமம் nth ரூட் ஆஃப் CNங்கிறது தான் நம்மளோட கோஎஃபிஷியன்ட் 2. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சுப்ரீமம் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் mod 2 எடுத்துக்கிறேன். ஓகேவா, சாரி இந்த எக்ஸாம்பிள் தப்புன்ட்டு தான் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்தேன், திருப்பி அதையே சொல்லிட்டேன். சரி, ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், சம்மேஷன் n³ Z பவர் n. இப்போ இதை வந்துட்டு நான் ஆல்ஃபாக்கு என்ன பண்ணணும் இந்த n³ எடுத்துக்கிறேன். ஏன்னா Z பவர் nங்கிறது நம்மளோட அந்த காம்ப்ளெக்ஸ், இந்த n³ தானே நம்மளோட கோஎஃபிஷியன்ட் CN வேல்யூ, அதை தானே நம்ம எடுக்கணும். ஸோ nth ரூட் ஆஃப் n³ போடுறோம். இப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சுப்ரீமம் ஆஃப் இந்த n³ பவரில் நம்ம 1/n போட்டுக்கலாம் இல்லையா. இப்போ ஸ்கொயர் ரூட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்தால் x பவர் 1/2ன்னு போடுவோம். கியூபிக் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா x பவர் 1/3ன்னு போடுவோம். அதே மாதிரி இங்கே நமக்கு என்ன இருக்குது nth ரூட் ஆஃப் n³ இருக்குது. ஸோ n³ பவர் 1/n நான் எழுதிக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் இந்த 3 × 1/n சேர்த்து நான் 3/n எழுதிக்கிறேன் பவரில். இப்போ இந்த 3/n முன்னாடி கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம், 2 சைடும் லாக் எடுக்கலாம் இல்லையா. லாக் எடுத்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் பவரில் இருக்கிறத முன்னாடி கொண்டு வந்து எழுதுவோம் இல்லையா. ஸோ நான் அதுக்காக 2 சைடும் லாக் எடுக்கிறேன். லாக் ஆல்ஃபா ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இந்த 3/n நான் முன்னாடி கொண்டு வந்து எழுதிக்கிறேன், 3/n log n எழுதிக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்போ என்னுக்கு வந்து நம்ம இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த டேர்ம் நமக்கு என்ன ஆயிரும் 0வை அப்ரோச் பண்ணிடும். ஸோ லாக் ஆல்ஃபா ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிரும். அப்போது ஆல்ஃபாவோட வேல்யூ என்னவா இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு 0 ஆகும். லாக் 1ஓட வேல்யூ நமக்கு 0ன்னு தெரியும். ஓகேவா, அப்போ அது என்ன எழுதியிருக்காங்கன்னா நமக்கு e⁻0 ஃபார்மேட்டில் நமக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆல்ஃபாவோட வேல்யூ e⁻0ன்னு இருக்கும்போது நமக்கு என்னவா இருக்கும் 1ன்னு கிடைக்கும்.
ஸோ அப்போ மாட் இசட்டோட வேல்யூ நமக்கு 1ன்னு கிடச்சிருக்குது. இங்கே என்ன ஆர் ஈக்குவல் டு 1/α. அப்போது என்ன பண்ணிக்கிறோம், ஆர் ஈக்குவல் டு 1/1 எகெயின் நமக்கு என்ன தான் கிடைக்கும், 1 கிடைக்குது. ஸோ நமக்கு மாட் இசட்டோட வேல்யூ 1 கிடைக்குது, ஆரோட வேல்யூ 1 கிடைக்குது. ஓகேவா? இது ஜஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான். இது உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக இனிமேல் ப்ராப்ளம் கிளாஸ் தரேன், அது பார்த்தா தான் புரியும். அதனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் வீக்கெண்டில் டெஸ்ட் வச்சுக்கலாம். இப்போயே வச்சா உங்களுக்கு கான்செப்ட் நல்லா புரியாதுன்ட்டு. கிளாஸ் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கும், புரியாத மாதிரியும் இருக்கலாம். எம்சிக்யூஸ் பார்க்கும்போது நல்லா புரிஞ்சிடும். ஏன்னா இதெல்லாமே ப்ராப்ளம் பார்த்தா தான் புரியுங்கிற மாதிரி கான்செப்டாக இருக்குது. ஸோ என்ன கான்செப்ட்டுங்கிறது ஃபார்முலாங்கிறது பார்த்து வச்சுக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். And last Abel's theorem. Suppose summation Cn converges. இப்போ summation Cn வந்து converge ஆகுது அப்படின்னா f of xக்கு வந்து நான் summation n equal to 0 to infinity Cn x power n எடுத்துக்கிறேன். லிமிட் வந்து -1லேருந்து +1 வரைக்கும் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு இந்த சம்மேஷன் Cn இருக்கு இல்லையா, அதுக்கு n equal to 0 to infinity வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவல் ஆகுது அப்படின்னா, இந்த f of xன்னு எடுத்தோம் இல்லையா, இதுக்கு எக்ஸோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூவுக்கு ஈக்குவல் ஆகுது. இதுதான் என்னென்னா ஏபிள்ஸ் தியரம். ஓகேவா? சம்மேஷன் Cn கன்வர்ஜஸாக இருக்கும்போது நான் f of x ஈக்குவல் டு சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 to infinity Cn x power n நான் எடுத்துக்கிறேன் -1லேருந்து +1 லிமிட்குள்ளே. தென் லிமிட் x tends to 1 f of x அதோட வேல்யூவும் சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 to infinity Cnோட வேல்யூவும் எனக்கு என்னமா கிடைக்குது, ஈக்குவலாக கிடைக்குது. இதுதான் ஏபிள்ஸ் தியரம். ஓகேவா? ஸோ இதோட நம்ம ரியல் இருக்கிற தியரி பார்ட் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு கடைசியாக பார்த்த ஒரு 4 மெட்ரிக் ஸ்பேஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இது புரிகிற மாதிரியும் இருக்கும், புரியாத மாதிரியும் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ப்ராப்ளம்ஸு ரிசல்ட்ஸ் எல்லாம் போக போக உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் ஆகும். ஓகேவா? ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே இந்த ரீமான் இன்டெக்ரல் எல்லாம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது நல்லா தெளிவாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கான்செப்டே புரியலை, இது என்னன்னே தெரியல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.